ஆண்டவரே, நீர் எனக்கு பலன் கொடுக்க மறக்கவே மாட்டீங்க. நிறைய வேளையில இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை வேலை வாங்கிட்டு பலன் கொடுக்கிற நேரம் மறந்து போயிடுவான். ஆள் இல்லாமலே போயிடுவான். வேலைக்கேற்ற கூலியை கொடுக்காம போயிடுவான். கர்த்தரோ நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது சின்னதோ பெருசோ, முக்கியமானதோ முக்கியம் இல்லாததோ நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அவன் அடையாமல் போகவே மாட்டான். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீ அழாதே, உன் கண்ணீரை விட்டு விடு. நம்பு, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பலன் தருவா. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறீங்க? எப்படியெல்லாம் அந்த பலன் வரும் நம்ம கவனிச்சோம். அந்த ஆண்டவர் அது எப்படின்னா, அதை அனுப்புற விதம் வித்தியாசமா இருக்கும். இன்றைக்கு உலகத்துல ஒரு பேக்கேஜ் அனுப்பணும், ஒரு லெட்டர் அனுப்பணும்னா பல விதங்களை இப்ப அனுப்புறாங்க இல்லையா? அதை போல ஆண்டவர் பல விதங்களை நம்ம கொடுக்கிறாரு. ஆண்டவர் சிலதை கையிலே கொண்டு கொடுப்பாரு. நம்ம கை தொடும்படி, நம்ம பிரயாசத்தின் பலனை நம்ம சாப்பிடுறபடி கர்த்தர் சில தடவை கொடுப்பார். சில கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கும், கையில வராது, அது ஆனா இருதயத்துல இருக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அநேக காரியங்களுடைய நிறைவை நம்ம பார்க்க மாட்டோம். அடிக்கடி நினைப்ப நம்முடைய போதகர், நம்முடைய சபையின் விசுவாசிகள் எவ்வளோ பேர் இந்த ஊழியத்துக்காக உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, கொடுத்தவங்க, நிறைய பேர் அதனுடைய நிறைவை பார்க்கல. ஆனா அதனுடைய வளர்ச்சியில் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு ஆண்டவர் பலனாய் கொடுத்தார். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு தேவன் பரிசாக கொடுத்தார். அது ஒரு ரெண்டாவது கேட்டகரி இருக்காங்க. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? வெளியரங்கமாக பலன் பெறுகிறவர்கள். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. சிலரை தேவன் வெளியரங்கப்படுத்துவார். சில பேருடைய கிரிய வெளியே தெரியவே தெரியாது. அன்னைக்கு அந்த ஒரு ஏழை விதவை பாலியத்தில் 2 காசு தான் போட்டான். யாருமே இதை கவனிக்கல, சீஷர்கள் கவனிக்கல. ஆனால் இயேசு கவனித்தார். எல்லாரை விட இவள் அதிகமாய் போட்டாள். இயேசு மட்டும் சொல்லலை அப்படின்னா அன்றைக்கு வெளியரங்கமாயிருக்காது. அதே போல நிறைய வேளையில மனுஷருக்கு முன்பாக வெளியரங்கப்படுத்த கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் செய்வார், நம்ம செய்ய முடியாது. யாரும் கண்டுகொள்ளாத வேளையில கர்த்தரே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டி, கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பரிசை எல்லாருக்கும் ஆண்டவர் பிரபலப்படுத்துவார். நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஆனா ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரயாசப்பட்டாலும் கையிலையும் அது பார்க்கல, அவங்க இருதயத்திலையும் அதுல பெரிய சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கல. மனுஷரால் அவங்க புகழப்படவும் இல்லை, பெரிய பிரபலம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு எதையெல்லாம் இந்த உலகத்துல அவங்க பெறாம போயிட்டாங்களோ அத்தனைக்கு நிச்சயமான ஒரு பலனை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நிச்சயமா வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில பேர் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஏன் இது தாமதமாகுது? பயப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நினைச்சிடாதீங்க, நமக்கு கையில ஒரு காரியத்தை கொடுக்கல, இருதயத்துல கொடுக்கல, மனுஷர் முன்பாக மேன்மை பாராட்டல உடனே கர்த்தர் கணக்குல நம்ம இல்லாம போயிட்டோமோ நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய வழியில அதான் நமக்கு சோர்வை உண்டாக்கும். உடனே எனக்கு பலன் கிடைக்கலையே, உடனே எனக்கு பரிசு கிடைக்கலையே, உடனே எனக்கு விளைச்சல் கிடைக்கலையே, உடனே எனக்கு நல்லது நடக்கலையே, நான் நினைச்சதெல்லாம் உடனே நடக்கலையே. நிறைய வழியில அப்படி நம்ம சோர்ந்து போயிடுவோம். பயப்படாதீங்க. அதனுடைய பலனை தேவன் நிச்சயமாய் பரலோகத்தில் நமக்கு மாறாத வாடாத கிரீடமாக தருவார். நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். ஆண்டவரே, அதனால நான் எதை பற்றி நான் கவலைப்படாம என் ஓட்டத்துல நான் சந்தோஷமா ஓடுறேன். ஆண்டவரே, ஓட்டத்துல நான் ஜெயமா ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நம்பிக்கையோடு ஓட கிருபை தாங்க. உண்மையே உறுதியா பற்றி கொண்டு ஓட கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அந்த வெளிப்படுத்தல தந்ததுக்காக நன்றி. அந்த உணர்வை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே, நான் இதை பற்றி சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்படுறேனே, எவ்வளவு அவமானப்படுறேனே, இவ்வளவு வேதனைப்படுறேனே, இதுக்கு முடிவு என்ன? நீ கேட்டுட்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு. எப்பதான் இது முடியும்? எப்பதான் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்? எப்பதான் இதுக்கு பலன் கிடைக்கும்? பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்காக நன்மை ஆனதை சேர்த்து வைத்திருக்கிறார். நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பலன் தருவார். நீ பட்ட ஒரு பிரயாசத்தையும் தேவன் மறந்து போக மாட்டார். நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுக்கு பதிலாக பலன் அளிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில சில யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல ஒரு மாற்றம், ஒரு விளைச்சல், ஒரு கனி ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்கிறீங்க? மோசே கூட அழுதுருப்பாரு. 40 வருஷம் நடந்து வந்தேன், இந்த நாட்டுக்குள்ள போக முடியலையே, இந்த நாட்டுக்குள்ள போக முடியலையே. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய அன்பு, அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. நாம கேட்கறது, நம்ம கேட்கிற அளவை விட அவருடைய பரிசும் அவருடைய பலனும் ரொம்ப பெருசு. அந்த மோசே ஆண்டவர் அவன் வாஞ்சித்த வாஞ்சையாகிய கானானுக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணினார். எப்ப தெரியுமா? மறுரூப மலையில இயேசுவோடு அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நின்றதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, வேணாம்பா, இப்ப போகாத, என் குமாரனாகிய இயேசு வருவார், அவரோட சேர்ந்து நீ போவ, அந்த இடத்தை நீ தரிசிப்ப. நம்முடைய தேவன் எல்லாத்தையுமே மகிமையில நிறைவாக்குகிறவர். என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அது நினைக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு குறைவு இருந்தாலும் மகிமையில நிறைவை தருகிறவர் என் தேவன். நீங்க ஒருவேளை அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த பூமியில நீ வேதனைப்படலாம், ஆனா பரலோகத்தில் மிகுதியான பலன் உண்டு என்று விசுவாசித்து நீ சந்தோஷப்படு என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவரே, நான் மகிழ்றேன். ஆண்டவரே, எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நினைச்சு நான் மகிழ்றேன், அந்த மேன்மையை நினைச்சு மகிழ்றேன். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus.